பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்லப்போகும் இந்த ஒரு உண்மை நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய குழப்பத்திற்கு பதிலாக மாறப்போகிறது. அதனால் இந்த வார்த்தையை முழுமையாக கேள். பல நேரங்களில் நீ என்னிடம், அப்பா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று கேட்டாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நடந்த சம்பவங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தினதா, இல்ல அந்த சம்பவங்களை பற்றி நீ நம்ப ஆரம்பித்த எண்ணங்கள் தான் உன்னை உடைத்ததா? இதை நீ ஒரு நாளாவது யோசித்திருக்கிறாயா? பிள்ளையே, அந்த நாளுக்கு பிறகு ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் தான் நடந்தது. ஆனால் அந்த சம்பவத்தின் நிழல் பல மாதங்களாக உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளை நீ கடந்து விட்டாய். ஆனால் அந்த நாள் இன்னும் உன் இதயத்தை கடந்து போகாமல் இருக்கிறது. அதனால்தான் இன்று அந்த நினைவிலிருந்து உன்னை இழுத்து வெளியே கொண்டு வர நான் வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ உடைந்தது அந்த ஒரு சம்பவத்தால் மட்டுமல்ல. அந்த சம்பவத்திற்கு பிறகு உன் இதயம் தனக்குத்தானே சொல்ல ஆரம்பித்த கதைகளால் தான். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உன் வாழ்க்கையின் அடையாளமா மாற்றிடாதே. அந்த நாள் உன் கதையின் ஒரு பக்கம் மட்டுமே, முழு புத்தகம் அல்ல. பிள்ளையே, ஒரு வலி உன் முழு வாழ்க்கையையும் வரையறுக்க முடியாது. நடந்த ஒரு சம்பவம் நீ யார் என்பதை மாற்ற முடியாது. உன்னை பற்றிய இறுதி உண்மையை அந்த நாள் ஒருபோதும் எழுத முடியாது. நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நீ உன் வாழ்க்கையை பற்றியும் என்ன பற்றியும் உன்னை பற்றியும் முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டாய். பிள்ளையே, அந்த முடிவுகளை எடுத்த அந்த இரவை நான் பார்த்தேன். யாரிடமும் சொல்லாம அமைதியாக உன் கண்ணீரை துடைத்த அந்த நிமிடத்தையும் நான் பார்த்தேன். வெளியே நீ சிரித்து கொண்டிருந்தாய். ஆனா இனி நான் பழைய மனிதன் இல்லை என்று உன் உள்ளம் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தது. உன் கண்ணீரை விட உன் உள்ளத்தில் சத்தமில்லாம உடைந்த அந்த நம்பிக்கையைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன். பிள்ளையே, அந்த நாளுக்கு பிறகு நீ பழையபடி சிரிக்கவே இல்லை. சிரித்தாலும் முழு மனதோடு சிரிக்கல. யாராவது நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் நல்லா இருக்க என்று சொல்லிவிட்டு தனியா இருந்தபோது மட்டும் உன் மனம் மீண்டும் அந்த பழைய நினைவுகளுக்கே ஓடிப்போய்விடும். அந்த அமைதியான போராட்டத்தை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு இரவும் உன் இதயம் எவ்வளவு சோர்ந்து கிடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். உன் வார்த்தைகளை விட உன் அமைதிதான் என்னிடம் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தது. பிள்ளையே, பல நேரங்களில் நீ ஜெபமே செய்யவில்லை என்று நினைத்தாய். ஆனால் உன் கண்ணீர் ஜெபமாக என் முன்னால் வந்தது. உன் பெருமூச்சு வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் விண்ணப்பமாக என் இதயத்தை தொட்டது. பிள்ளையே, பல நேரங்களில் நான் சரியாகிவிட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒரு சிறிய நினைவு போதும் உன் இதயம் மீண்டும் அதே வேதனைக்குள் திரும்பிச் சென்றது. அதற்காக உன்னை பலவீனமானவன் என்று நினைக்காதே. காயம் ஆறிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் மீண்டும் வலிக்கும். அதுபோலத்தான் உன் இதயமோ. அதனால் நீ மீண்டும் உடைந்து விட்டாய் என்று நினைக்காதே. நான் இன்னும் உன் உள்ளத்தில் குணமாக்கிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ எல்லோரிடமிருந்தும் உன் கண்ணீரை மறைத்திருக்கலாம். ஆனால் உன்னிடமிருந்தே உன் வேதனையை மறைக்க முயற்சி செய்யாதே. நான் மறந்துவிட்டேன் என்று பலமுறை சொல்லிக் கொண்டாய். ஆனால் உன் இதயம் இன்னும் அந்த வலியை சுமந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அந்த சுமையை தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் இன்று நான் உன் சூழ்நிலையை பற்றி பேச வரவில்லை, உன் இதயத்தோடு பேச வந்திருக்கிறேன். பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ கவனிச்சிருக்கிறாயா? காயம் ஏற்பட்ட நாளை விட அதற்கு பிறகு நீ உன்னிடம் பேச ஆரம்பித்த வார்த்தைகள் தான் உன்னை அதிகமாக சோர்வடைய செய்தது. என்னால் தான் நடந்தது, நான் தகுதியற்றவன், இனி எதுவும் மாறாது என்று நீ உன்னையே தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தாய். நான் ஒருபோதும் சொல்லாத வார்த்தைகளை நீ உன்னையே சொல்லிக் கொண்டிருந்தாய். இன்று அந்த குரலை அமைதிப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன். பிள்ளையே,
சில நேரங்களே உன் வாழ்க்கையில் நடந்ததை விட ஏன் அது நடந்தது என்ற கேள்விதான் உன்னை அதிகமா சோர்வடைய செய்தது. அந்த கேள்விக்கு எல்லா பதில்களும் இன்று உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அந்த கேள்வியோடு நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் இன்று உன் இதயம் அறிந்து கொள்ளட்டும். பிள்ளையே, நீ பலமுறை உன்னையே தண்டித்து கொண்டாய். நடந்ததற்காக அல்ல, நடந்ததை மறக்க முடியாததற்காக. நான் ஏன் இன்னும் இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று உன்னையே நீ குற்றம் சாட்டினாய். ஆனால் உடைந்த இதயம் ஒரே நாளில் குணமாக வேண்டும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. உன் காயத்தை மறைக்காமல் என்னிடம் கொண்டு வருவாயா என்பதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உடைந்த இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளையே, இன்று அந்த வாக்குத்தத்தம் உனக்கானது. அதனால்தான் நான் உன் அருகில் நிற்கிறேன். பிள்ளையே, நான் இன்று உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ உன்னை மன்னிக்காமல் இருக்கும்போது என்னுடைய மன்னிப்பை எப்படி முழுமையாக ஏற்றுக்கொள்வாய்? நான் ஏற்கனவே கிருபையோடு பார்க்கும் இடத்தில் நீ இன்னும் தண்டனைக்குள் நின்று கொண்டிருக்கிறாய். இன்று அந்த சுமையை கீழே வைக்க தயார்தானா? பிள்ளையே, நீ உன்னை பற்றி வைத்திருக்கும் அந்த தீர்ப்பை இன்று ஒரு நிமிடம் என் கைகளில் கொடுத்து விடுவாயா? பல வருடங்களாக நீ உன்னையே குற்றவாளியாக நிறுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் இன்னும் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பவனாகத்தான் பார்க்கிறேன். பிள்ளையே, என்னால் இனி முடியாது என்று சொல்லிக்கொண்டு உன் கனவுகளையும் அமைதியாக மூடி வைத்தாய். ஆனால் நான் உன்னை பற்றி வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. நீ இன்னும் பார்க்காத ஒரு அழகான நாளை நான் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதற்கு முன்பாக நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதை கேள். ஏனென்றால் உன்னை உருவாக்கியது உன் தோல்விகள் அல்ல, நான்தான். உன்னை பற்றிய இறுதி வார்த்தையை உன் காயங்கள் சொல்லாது, நான் தான் சொல்வேன். பிள்ளையே, நான் உன்னிடம் முதலில் எடுத்துக்கொள்ள விரும்புவது உன் பயம் அல்ல, உன் முகமூடிதான். நான் நன்றாக இருக்கிறேன் என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு தனியாக இருக்கும்போது மட்டும் சோர்ந்து போகும் அந்த இதயத்தை என்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. என்னிடம் நீ வலிமையானவனாக நடிக்க வேண்டியதும் இல்லை. உடைந்த இதயத்தோடு வந்தாலும் நான் உன்னை அப்படியே அணைத்துக் கொள்வேன். நீ அழாமல் என்னிடம் வரலாம், அழுது கொண்டும் வரலாம், பேசிக்கொண்டும் வரலாம், அமைதியாக இருந்து கொண்டும் வரலாம். உன் இதயம் எந்த நிலையில் இருந்தாலும் என் கரங்கள் உன்னை தள்ளிவிடுவதற்காக திறந்திருக்கவில்லை, உன்னை அணைத்துக் கொள்வதற்காகத்தான் திறந்திருக்கின்றன. பிள்ளையே, என்னிடம் வரும்போது சரியான வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் அமைதியாக என் முன்னால் உட்கார்ந்திருப்பதே போதும். நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, உன் இதயத்தின் நடுக்கத்தையும் உன் பெருமூச்சையும் உன் அமைதியையும் கேட்கிறேன். மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாததை நான் புரிந்து கொள்கிறேன். பிள்ளையே, நீ என்னிடம் வருவதற்கு முன் உன்னை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. நீ பலவீனமாக இருந்தபோதும் உன்னை விட்டு விலகாத என் அன்புதான் இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. பிள்ளையே, உன் இதயம் மெதுவாக கடினமாகிவிட்டது என்பதை நீயே கவனித்திருக்கிறாயா? முன்பு எளிதாக நம்பிய நீ இன்று யாரையும் முழுமையாக நம்ப பயப்படுகிறாய். மீண்டும் காயப்படுவோமோ என்ற பயம் உன் இதயத்தை சுற்றி ஒரு சுவரை கட்டிவிட்டது. அந்த சுவரை இடிக்க நான் அவசரப்படவில்லை. ஆனால் அதற்குள் நான் உன்னோடு இருப்பதை மட்டும் மறந்துவிடாதே. பிள்ளையே, நீ யாரையும் வெறுக்க விரும்பவில்லை. ஆனால் மீண்டும் காயப்படக்கூடாது என்ற பயம் உன்னை எல்லோரிடமிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகச் செய்துவிட்டது. முன்பு எளிதாக பகிர்ந்த உன் இதயம் இன்று எல்லாவற்றையும் உள்ளுக்குள் வைத்துக்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டது. அதற்காக நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அந்த கதவை என்றும் மூடிவிடாதே. இன்னும் உன் இதயத்தில் அன்பு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிள்ளையே, உன் காயங்களை பார்த்து இதுதான் உன் அடையாளம் என்று உன்னை நம்ப வைக்க முயற்சிக்கும் குரல்கள் இருக்கும்.
ஆனால் அந்த குரல்கள் உண்மை அல்ல. நான் உன்னை அழைக்கும் பெயர்தான் உன் உண்மையான அடையாளம். பிள்ளையே, மனிதர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை விட நான் உன்னை என்ன என்று அழைக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அவர்கள் உன்னை உடைந்தவன் என்று பார்த்திருக்கலாம். நான் உன்னை இன்னும் என் இருதயத்திற்கு நெருக்கமானவனாகத்தான் பார்க்கிறேன். அவர்கள் உன் கண்ணீரை பார்த்தார்கள். நான் நீ மீண்டும் எழுந்து நிற்கும் நாளையும் பார்க்கிறேன். பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் சிரிப்பை நீ பார்க்கிறாய், ஆனால் அவர்கள் சுமந்த கண்ணீரை நீ பார்க்கவில்லை. அதுபோல் உன் கதையையும் முழுமையாக யாரும் பார்க்கவில்லை. நான் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உன் பயணத்தை முழுவதுமாக பார்க்கிறேன். சில நேரங்களில் மற்றவர்கள் முன்னேறி கொண்டிருப்பதை பார்த்து நான் மட்டும் ஏன் இங்கேயே நிற்கிறேன் என்று உன் மனம் அமைதியாக கேட்கிறது. அந்த கேள்வியை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒருவருடைய பயணத்தை வைத்து இன்னொருவரின் மதிப்பை நான் ஒருபோதும் அளவிடுவதில்லை. நான் உன்னை நடத்தும் வழி உனக்கே உரியது. அதனால் உன் பயணத்தை அவசரப்படுத்தாதே. பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். நடந்ததை மறக்க முயற்சி செய்யாதே. ஆனால் நடந்ததாலேயே உன்னை வரையறுக்கவும் விடாதே. ஒரு அத்தியாயம் முழு புத்தகமல்ல. ஒரு இரவு முழு வாழ்க்கையும் அல்ல. ஒரு கண்ணீர் உன் எதிர்காலத்தின் தீர்ப்பும் அல்ல. உன் கதை இன்னும் முடியவில்லை. அதனால்தான் நான் இன்னும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்று நீ உன்னை பார்க்கும் பார்வைக்கும் நான் உன்னை பார்க்கும் பார்வைக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீ உன் உடைந்த துண்டுகளையே பார்க்கிறாய், ஆனால் நான் இன்னும் முழுமையான படைப்பையே பார்க்கிறேன். நீ முடிந்து விட்டது என்று நினைக்கும் இடத்தில் கூட நான் ஒரு புதிய ஆரம்பத்தை பார்க்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்ட பிறகுதான் நீ சிரிப்பாய் என்று நினைக்காதே. சில நேரங்களில் சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளின் நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு வாழ ஆரம்பிப்பதுதான் உண்மையான சமாதானம். அந்த சமாதானத்தை இன்று உன் இதயத்தில் வைக்க விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று உன் எல்லா கேள்விகளும் முடிவடையாமல் இருக்கலாம். ஆனால் நீ தனியாக இல்லை என்பதை மட்டும் உன் இதயம் மறந்து விடாதே. சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவைப்படுவதில்லை. அவன் அருகில் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்ற நிச்சயம்தான் தேவைப்படுகிறது. இன்று அந்த நிச்சயத்தை உன் இதயத்தில் மீண்டும் விதைக்க விரும்புகிறேன். பிள்ளையே, நீ இழந்ததை எண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னும் உன் கைகளில் நான் வைத்திருப்பதை பார்க்க முடியாமல் போய்விடுவாய். இன்று உன் இதயத்தில் இன்னும் அணையாமல் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை கவனித்துப் பார். அதுதான் நான் இன்னும் உன்னோடு நடக்கிறேன் என்பதற்கான அடையாளம். பிள்ளையே, இன்று உன் கைகளில் எல்லா பதில்களும் இல்லை. ஆனால் அதற்காக எல்லா நம்பிக்கையும் ஒடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. வாழ்க்கையில் சில பாதைகள் முழுவதும் வெளிச்சமாக இருக்காது. ஒரு அடி எடுத்து வைக்க தேவையான அளவுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கும். இன்று அந்த ஒரு அடிக்கு தேவையான தைரியத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிள்ளையே, இன்று நான் உன் உள்ளத்தில் அணைந்து கொண்டிருக்கும் அந்த சிறிய தீப்பொறியை மீண்டும் உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத இதயம் எந்த ஆசீர்வாதத்தையும் உணர முடியாது. நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன், ஆனால் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். பிள்ளையே, இன்று ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை. நாளை பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் இப்போதே பதில் தேடவும் சொல்லவில்லை. இன்று மட்டும் இந்த ஒரு அடியை என்னோடு சேர்ந்து எடு. இன்று உனக்கு தேவையான பலத்தை இன்று நான் தருகிறேன். நாளை வரும்போது அதற்கு தேவையான கிருபையோடும் நானும் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, இந்த நிமிடத்தில் உன் இதயத்திற்குள் அமைதியாக ஒரு முடிவை எடு. இனி உன்னை பற்றிய ஒவ்வொரு தீர்ப்பையும் உன் காயங்கள் சொல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று. நான் சொல்வதை விட உன் பயம் சத்தமாக பேசினாலும்
இன்று முதல் என் குரலை கேட்க நீ கற்றுக்கொள்ளப் போகிறாய். அந்த பயணத்தில் நான் உன் கையை விடமாட்டேன். இன்று நீ இத்தனை நாளாக தனியாக சுமந்து கொண்டிருந்த அந்த பாரத்தை என் கரங்களில் வைத்துவிடு. இன்று உன் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கை சுவாசிக்கட்டும். பல நாட்களாக அமைதியாக அழுத அந்த கண்கள் மீண்டும் எதிர்காலத்தை நம்பி பார்க்கட்டும். நீ உன்னை இழந்த இடத்திலேயே என்னை மீண்டும் கண்டுபிடிக்கட்டும். பிள்ளையே, இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். இன்று இரவு நீ தனியாக இருப்பதாக உணர்ந்தால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நினைத்துக்கொள். அப்பா, நீ என்னோடு இருக்கிறாய். அந்த ஒரு நினைவே உன் இதயத்தில் மீண்டும் அமைதியை பிறக்கச் செய்யும். நான் உன்னை கைவிடவில்லை பிள்ளையே. இப்போதும் என் கரம் உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறது. இன்று என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பட்டும். உன் மனதில் இருந்த பாரம் மெதுவாக இறங்கட்டும். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் இன்று என் கரம் உன்னை பிடித்திருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நீ உறங்கு. இன்று நீ கண்களை மூடும்போது பயத்தோடு அல்ல, என் பிரசன்னத்தின் அமைதியிலும் என் அன்பின் பாதுகாப்பிலும் உறங்கு. பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். இன்று ஆண்டவர் உங்கள் இதயத்தில் பேசிய இந்த உண்மையை இன்னொருவர் கேட்க வேண்டும் என்று உங்கள் இதயம் சொன்னால் அன்போடு அவர்களோடு பகிர்ந்து விடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.